गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। हर नमः पार्वतीपतये हर हर महादेव। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। सद्गुरुस्वामिनः जय, आञ्जनेयस्वामिनः जय। ध्यानश्लोकम्। शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। यस्य द्विरदवक्त्राद्याः पारिषद्याः परश्शतं विघ्नं निघ्नन्ति सततं विश्वक्सेनं तमाश्रये। वागीशाद्याः सुमनसः सर्वार्थानामुपक्रमे यन्नत्वा कृतकृत्याः स्युः तन्नमामि गजाननं। ततः श्रीमच्छङ्कराचार्यादि गुरुपरम्परानुसन्धेये दोर्भिर्युक्ता चतुर्भिः स्फटिकमणिमयीम् अक्षमालां दधाना। हस्तेनैकेन पद्मं सितमपि च शुकं पुस्तकं चापरेण भासाकुन्देन्दु शङ्खस्फटिकमणिनिभा भासमाना समाना। सा मे वाग्देवतेयं निवसतु वदने सर्वदा सुप्रसन्ना। अचतुर्वदनो ब्रह्मा द्विबाहुरपरो हरिः अफाललोचनः शम्भुः भगवान् बादरायणः। योगीन्द्राय नमस्तस्मै शुकाय ब्रह्मरूपिणे संसारसर्पदष्टं यो विष्णुरातम् अमूमुचत्। श्रीमद्भागवतं पुराणममलं यद्वैष्णवानां प्रियं यस्मिन् पारमहंस्यमेतदखिलं ज्ञानं परं गीयते। यत्र ज्ञानविरागभक्तिसहितैः नैष्कर्म्यमाविष्कृतं तच्छृण्वन् विपठन् विचारणपरः भक्त्या विमुच्येन्नरः। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः। ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुः सुरासुरगणाः। देवाय तस्मै नमः। नमो धर्माय महते नमः कृष्णाय वेधसे। ब्राह्मणेभ्यो नमस्कृत्य धर्मान् वक्ष्यामि शाश्वतान्। बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात् भवेत्। ஓம் ஸ்ரீ ஹரயே நமஹ. எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைய தினம் ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி 2010 ஞாயிற்றுக்கிழமை. விக்ருதி நாம சம்வத்சரம் தட்சிணாயனம். கிரீஷ்ம ருத்து கர்க்கடக மாதம் கிருஷ்ணபக்ஷம் ஷஷ்டி திதி ரேவதி நட்சத்திரம். இப்பேற்பட்ட புண்ணிய தினம் இன்னைக்கு. இன்றைய தினம் சுவாமி பூஜ்ய சுவாமிஜி தயானந்த சரஸ்வதி சுவாமிகளோட பிறந்த நாள். அவர் 1930 ஆகஸ்ட் மாதம் பிறந்தார். ஷஷ்டி திதியிலையும் ரேவதி நட்சத்திரத்துலேயும் அவர் பிறந்தது. அதனால் நட்சத்திர பிறந்த நாள் இன்றைக்கி. 80 வயசு அவருக்கு பூர்த்தியாகி சைலர்ஸ்பர்கு, ரிஷிகேஷ், ஆனைக்கட்டி எல்லா இடத்துலையும் 80வது பிறந்த நாளை கொண்டாடுறாள். இங்கிலீஷ் கேலண்டர் படிக்கு இங்கே சைலர்ஸ்பர்கில் ஆகஸ்ட்டு 11ஆம் தேதியிலேருந்து விமர்சையாக
ஹோமம், ஜபம் இத்தியாதிகளோடு கூட மகன்யாச ருத்ர பாராயணம், ருத்ரஹோமம் எல்லாத்தையோடு கூட அங்கேயும் கொண்டாட போகிறாள். பெரியவாள் அனுகிரக பாஷணம் ஆகஸ்ட் 15 அன்னைக்கு செயலர்ஸ்பர்கில் கொடுப்பார். இன்றைய தினம் அவருடைய பிறந்தநாள், நட்சத்திர பிறந்தநாள். அப்பேற்பட்ட இந்த புண்ணிய நாள் அன்னைக்கு நமக்கு பெரிய பாக்கியம் என்னென்னா, ஸ்ரீமத் பாகவதத்தில் 3வது ஸ்கந்தத்தில் 5வது அத்தியாயத்தில் இதற்கு முன்னாடியே போன வாரம் பாதி அத்தியாயத்தை நம்ம அத்தியனம் பண்ணோம். இப்போ பாக்கி இருக்கிற ஸ்லோகங்களை இன்றைக்கி அத்தியனம் பண்ண போகிறோம். இந்த 5வது அத்தியாயத்தில் விதுரர் கங்காத்வாரம் ஹரித்வாரத்தில் மகரிஷி மைத்ரேயரை போய் தரிசனம் பண்ணாள். போய் கேள்வி கேட்குறாள். சுகாய கர்மாணி கரோதி லோகோ நதை சுகம் வான்யது பாரமம் வா விந்தேத பூய ததஏவ துக்கம் எதத்ர யுக்தம் பகவான் வதேன்னஹா. நீங்கள் அனுகிரகம் பண்ணி எனக்கு எடுத்து சொல்லணும். இந்த லோகத்தில் எல்லாரும் எல்லா கர்மாக்களும் பண்ணுறாள். எதுக்குன்னா சுகம் வேணுங்கிறதாக நினச்சின்னு பண்ணுறாள். ஆனால் எதை எதிர்பார்த்துட்டு அவள் பண்ணுறாளோ அந்த கர்மாக்கள்னால அவளுக்கு சுகத்தை அவள் அடைவதில்லை. எந்த கர்மாவை செஞ்சாக்க, எதை பண்ணினாக்க மனுஷியாளுக்கு துக்கங்கள்லாம் விலகி பிரம்மானந்தம் கிடைக்கும், ஆத்ம ஞானம் கிடைக்கும், அது சொல்லணும்னாள். அது மாத்திரமில்லை, எனக்கு கிருஷ்ணன் மேலே அதிப்பிரேமே. பகவான் ஸ்ரீமன் நாராயணன் பல அவதாரங்கள் எடுத்திருக்காரே, எதுக்காக எடுத்தாளுங்கிறதையும் சொல்லணும். நீங்கள் இந்த விஸ்வத்தெல்லாம் எப்படி படைத்தாள், எதுக்காக படைத்தாள், இதை படைப்பதற்காக அவர் பல அவதாரங்கள் எடுத்திருக்காளே, அதெல்லாம் என்ன, எல்லாத்தையும் எடுத்து சொல்லணும்னாள். ஜனஸ்ய கிருஷ்ணாத் விமுகஸ்ய தெய்வான் அதர்மசீலஸ்ய சுதுக்கிதஸ்ய அனுகிரகாயேக சரந்தி நூனம் பூதானி பவ்யானி ஜனார்தனஸ்ய. கிருஷ்ணனை மறந்தவாள் எல்லாரும் அதர்மத்தை பண்ணி அப்புறம் அதனால துக்கத்தை அடைகிறாள். அவள்கிட்ட இருக்கப்பட்ட துக்கம் போகணுங்கிறதுக்காகவே உங்களை மாதிரி மகான்கள் சரந்தி பரிவிராஜகாளாக லோகத்தில் எங்கே பார்த்தாலும் போயின்னு இருக்காள். தயானந்த சரஸ்வதி சுவாமிகள் மாதிரி லோகம் முழுக்க ட்ராவல் பண்ணிட்டுருக்காளோ இல்லையோ. எதுக்குன்னா எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணி ஆத்ம ஞானத்தை எப்படி அடைவது என்பதை வழியை சொல்லணுங்கிறதுக்காக அப்படி பண்ணுறாள். அப்படி நீங்களும் எல்லார் மேலேயும் கருணையோடு கூட இருக்கப்பட்ட மகரிஷி, நீங்கள் எனக்கு எடுத்து சொல்லணும்னு ரொம்ப வினயத்தோடு கேட்டுட்டாள். அந்த ஸ்லோகங்களெல்லாம் நம்ம போன வாரம் அத்தியனம் பண்ணோம். இப்படி கேட்டோன்னே மைத்ரேயர் விதுரருக்கு மரியாதை கொடுத்து பேச ஆரம்பித்தாள். மைத்ரே உவாச்ச சாது பிருஷ்டம் துவயா சாதோ லோகான் சாத்வனுகிருண்ணதா கீர்த்திம் விதன்பதா லோகே ஆத்மனோ அதோக்ஷஜாத்மனா. கண்டிப்பாக நான் உனக்கு எல்லாத்தையும் எடுத்து சொல்கிறேன், விஸ்வம் எப்படி உண்டாச்சு எல்லாத்தையும் எடுத்து சொல்கிறேன்னு சொல்லி ஆரம்பித்தாள். நீ கேட்ட கேள்வியினால லோகத்தில் எல்லாரும் க்ஷேமத்தை அடைய போகிறாள் நாள். இதில் என்ன விசேஷம்னா, ஸ்ரீ சுகாச்சாரியாள் வியாசருக்கு சுதர், வியாசரோட புள்ள சுகாச்சாரியாள் பரீட்சித்துக்கு கதையை சொல்லிட்டு வராள், பாகவதத்தை எடுத்து சொல்லிட்டு வராள். வியாசர்னால ரச்சனை பண்ணப்பட்டது பாகவதம். இதுக்கு வியாசருக்கு சாக்ஷாத் பரமாத்மா சுவாமி பிரம்மாவுக்கு உபதேசம் பண்ணி, பிரம்மா நாரதருக்கு உபதேசம் பண்ணி, நாரதர் வியாசருக்கு உபதேசம் பண்ணாள். ஆனால் அதே பாகவதத்துக்குள்ளே இருக்கப்பட்ட சாராம்சத்தை எடுத்து பகவான் இந்த வைகுண்டத்தை விட்டு போகும்போது சமயத்தில் மைத்ரேயருக்கு உபதேசம் பண்ணாள். இந்த மைத்ரேயருக்கு உபதேசம் பண்ணி விதுரர் வருவர் உன்னை பார்க்குறதுக்கு ஹரித்வாரத்துக்கு, அப்போது அந்த விதுரருக்கு நீ உபதேசம் பண்ணுங்கிறதாகவும் சொல்லிட்டு போனாள். அப்படி அந்த பாகவதத்தை இன்னொரு வியாச புத்திரரான விதுரர், ஏன்னா விதுரர் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அவரும் வியாசருடைய புத்திரர் தான், வியாசரால் உண்டாக்கப்பட்டவர். அந்த வியாச சுதகா விதுரகா அவருக்கு எடுத்து சொல்ல போகிறாள். இந்த அத்தியாயத்தில் பாக்கி ஸ்லோகங்களில் பகவான் விஸ்வத்தை எப்படி படைத்தாள், எப்படி உண்டாச்சுங்கிறதுனா எடுத்து சொல்கிறாள். அதுலேருந்து ஆரம்பித்து பாகவத்தை இந்த 2 ஸ்கந்தத்தில் 3வது ஸ்கந்தம் 4வது ஸ்கந்தம் இது முழுக்க விதுரருக்கும் மைத்ரேயருக்கும் ஏற்பட்ட சம்வாதம். அது மூலமாக அந்த வேர்ஷன் ஆஃப் பாகவதத்தை நம்ம படிக்க போகிறோம். இதில் பாக்கி ஸ்லோகங்கள் போன வாரம் இதோடு நம்ம நிறுத்தினோம்னா
மைத்ரேயர் விதுரருக்கு சொல்ல ஆரம்பித்தாள், நீ கேட்ட கேள்விக்கு பதில் நான் சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு, இந்த விஸ்வம் தோணுவதற்கு முன்பு பகவான் மாத்திரம்தான் ஏக்கமாக ஆத்மஸ்வரூபத்தில் அப்படி இருந்துட்டு பகவான் ஏக ஆசேதம் அக்ர ஆத்மாத்மனாம் விபு ஆத்மேச்சானுகதாவாத்மா நானாமத்யுபலக்ஷணா. அவர் ஒருவரே தான் இருந்துட்டு வேற ஒன்றுமே கிடையாமல் இருந்தது. அவருக்குள்ளே தான் எல்லாம் அடங்கி இருந்தது. ஆனால் அது தெரியாமல் இருந்தது. அந்த பகவான் கிட்டேருந்து தான் எல்லாம் ஆரம்பிச்சதுன்னு ஆரம்பித்தாள். பகவான் என்ன பண்ணாள், இப்படி ஆத்மாவாக திருக்காக இருந்துட்டு ஒரு விட்னஸாக இருக்கிறது அவருக்கு பிடிக்கலை. ஆகையினால அவர் என்ன பண்ணாள், தன்னுடைய உடம்புலேருந்தே, அது அதான் புருஷன்னு சொல்கிறது, அந்த புருஷன் என்ன பண்ணிட்டு, அந்த புருஷனான பரமாத்மா உடனே பிரகிருதிங்கிறதான ஒரு மாயையை உண்டாக்கினாள். சாவாயே தஸ்ய சந்திரஷ்டு சக்தி சதசதாத்மிகா மாயா நாம மகாபாக ஏதம் நிர்மமே விபு. மாயான்னு பேர். இந்த மாயை ஏற்பட்டது. அந்த மாயிலேருந்து மறுபடியும் எல்லாம் ஒன்று ஒன்றா ஏற்படுறதுக்கு காரணமாக இருந்தது. சுவாமி தன்னுடைய மாயையை வச்சு சிருஷ்டியை உண்டாக்க போகிறார்னு அந்த கதையை சொன்னாள். காலவிருத்தியா தூ மாயாயாம் குணமையாம் அதோக்ஷஜா புருஷேணாத்மபூதேன வீத்யமாதத்த வீத்யவான் ததோபவன் மகத்தத்வம் அவ்யக்தாத் காலச்சோதிதாத் விஜானாத்மாத்மதேகஸ்தம் விஸ்வம் யஞ்சஸ்தமோனுதா. பரமாத்மாவான ஸ்ரீமன் நாராயணன் புருஷன் தன்னுடைய வீரியத்தை காலச்சோதித்தாத்து, காலங்கிறதான டயத்தை யூஸ் பண்ணி இந்த மாயைங்கிறத சிருஷ்டி பண்ணி இந்த மாயைக்குள்ளே விட்டார். அப்போது புருஷன் மாயை இது ரெண்டும் சேர்ந்து, இந்த சக்தி சேர்ந்து மகத்தத்துவம் உண்டாச்சு. அந்த மகத்தத்துவம்னா வேற ஒன்றும் இல்லை, த சம்மம் போனம் ஆஃப் ஆல் த ரிக்குவயர்மெண்ட்ஸ் ஃபார் கிரியேஷன். அது எல்லாம் அதான் மகத்தத்துவங்கிறது. அந்த மகத்தத்துவம் உண்டாச்சுங்கிறதா சொன்னால் முதல்ல ஆரம்பத்தில். மாயா நாம மகாபாக ஏதம் நிர்மமே விபு காலவிருத்தியா து மாயாயாம் குணமையாம் அதோக்ஷஜா புருஷேணாத்மபூதேன வீத்யமாதத்த வீத்யவான் ததோபவன் மகத்தத்துவம் அவ்யக்தாத் காலச்சோதிதாத். அவ்யக்தமாக இருந்தது. இந்த எது அவ்யக்தமாக, புருஷன் மாயே இதனுடைய சம்பந்தத்தினால மகத்தத்துவம் ஏற்பட்டது. இந்த மகத்தத்துவங்கிறது தான் சம்மம் போனம், த காஸ், தி ஆல் த ரிக்குவயர்மெண்ட்ஸ் ஃபார் கிரியேஷன், அதெல்லாம் இருக்கிறது தான் மகத்தத்துவங்கிறது. அதை சொன்னால் ததோபவன் மகத்தத்துவம் அவ்யக்தாத் காலச்சோதிதாத் விஜானாத்மாத்மதேகஸ்தம் விஸ்வம் யஞ்சஸ்தமோனுதா. இந்த ஸ்லோக பரியந்தம் போன வாரம் பார்த்தோம். இப்போ இந்த தடவை அதற்கப்புறம் எப்படி ஒன்று ஒன்றா ஸ்டெப் பை ஸ்டெப் கிரியேஷன் எப்படி ஆரம்பிச்சதுங்கிறத மைத்ரேயர் விதுரருக்கு எடுத்து சொல்கிறாள். அந்த ஸ்லோகங்களெல்லாம் அத்தியனம் பண்ணுவோம். அடுத்த ஸ்லோகம் சோபி அம்சகுணகாலாத்மா பகவத்ருஷ்டிகோச்சரः ஆத்மானம் வியகரோதாத்மா விஸ்வஸ்யாஸ்ய சிஸ்ருக்ஷயா. சோப்யம்சகுணகாலாத்மா பகவத்ருஷ்டிகோச்சரः ஆத்மானம் வியகரோதாத்மா விஸ்வஸ்யாஸ்ய சிஸ்ருக்ஷயா. மகத்தத்வாத் விகுர்வாணாத் அகம் தத்துவம் யஜாயதே. இந்த மகத்தத்துவம் நான் உண்டாச்சே, அதுலேருந்து தன்னையே மாற்றி கொண்டுது. விகுர்வாணாத்துனா அது மாறுதல் ஏற்படும் சமயம் ஒன்று ஒன்றா கொஞ்சம் மாறுதல் ஏற்பட்டது. அதுலேருந்து அகம் தத்துவங்கிறதான ஈகோ ஏற்பட்டுருது. மகத்தத்வாத் விகுர்வாணாத்து அகம் தத்துவம் யஜாயதே. அகம் தத்துவங்கிறதான ஈகோ உண்டாச்சான். அந்த ஈகோ ஒவ்வொரு குணத்தோடையும் சேர்ந்து ஒன்று ஒன்று சிருஷ்டி பண்ணித்துனாள், ஒன்று ஒன்று உண்டாச்சுனாள். காரியம் காரணகர்த்தாத்மா பூதேந்திரிய மனோமயா. இந்த அகம் தத்துவம் இருக்கே,
அதுதான் காரியம், காரணம், கர்த்தா எல்லாம் அதுதான். அதாவது காஸ், எஃபெக்ட், டூவர், இதெல்லாம் அந்த அகந்தத்துவம் தான் ஈகோலேருந்து தான் உண்டாச்சு. பூதேந்திரிய மனோமய, பஞ்சபூதங்கள், இந்திரியங்கள், மனசு, இதெல்லாம் அந்த அந்த அகந்தத்துவத்துலேருந்து உண்டாச்சு. அது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா சொல்ல போகிறாள். அகம் தத்வாத் விகுர்வாணான்னு மனோவைகாரிகாதபூத்து. இந்த மனசு அதோட கூட மாயை, பகவான் என்ன பண்ணாள், மாயை மூலமாக 3 குணங்களை பிரித்தாள். 3 சேர்ந்து இருந்தது இந்த மாயைக்குள்ளே. சத்வம், ரஜசு, தமசுங்கிறதாக 3 குணங்கள். வைகாரிக்கம்னா சுத்த சத்துவம், அதே மாதிரி தேஜசம்னாக்க ரஜோகுணம், தாமசம் தமோகுணம், இப்படி 3 குணங்கள். இந்த 3 குணங்களை படைச்சி ஒவ்வொரு குணத்தோடையும் இந்த அகம் தத்துவத்தை சேர்த்து யுனைட் பண்ணார், சேர்த்து பண்ணாள். அப்போது ரிசல்ட் என்ன ஆச்சுன்னாள், அகம் தத்வாத் விகுர்வாணாத் மனோ வைகாரிகாதபூத்து. இந்த சுத்த சத்துவமான குணம் இருக்கே, அதுவும் அகந்தத்துவமும் சேர்ந்து என்ன ஆச்சுனாலும் மாறுதல் ஏற்பட்டுதான். அதில் இந்த சேர்க்கையினால் ஒரு மாறுதல் ஏற்பட்டது. அதுதான் மனசுங்கிறதான மனசு ஏற்பட்டது. வைகாரிகாச்சயே தேவாக அத்தாபிவ்யஞ்சனம் யதா. மனசு ஏற்பட்ட மாதிரியே இந்த சுத்த சத்துவமும் அகந்தத்துவமும் சேர்ந்து தேவதைகள்லாம் உண்டானாள். பல விஷயங்களை சிருஷ்டி பண்ணக்கூடிய சக்தி உள்ள தேவதைகள் அவள்லாம் உண்டானாலாம். தைஜசானிந்திரியாண்யேவ ஞான கர்மமயானிச்ச. அப்போது ரஜோகுணத்தோட இந்த அகந்தத்துவம் சேர்ந்தோடனே ஞான கர்ம இந்திரியாணி, ஞான இந்திரியாணி, கர்மேந்திரியாணி, அந்த 5 10 விஷயங்கள் ஏற்பட்டுதான். ஞானம், கர்மா, இந்த இந்திரியாணி இதெல்லாம் ஏற்பட்டது. தாமசோ பூத சூக்ஷ்மாதிஹி யதக்கம் லிங்கம் ஆத்மனஹ. அகம் தத்துவம், தமசு, தமோகுணம், இது ரெண்டும் சேர்ந்த உடனே தன்மாத்திரை ஒன்றொன்னா. தன்மாத்திரைன்னு சொல்கிறது 5 தன்மாத்திரைகள் சொல்கிறது. 5 பூதங்கள், 5 தன்மாத்திரைகள். சப்தம், ஸ்பர்ஷம், ரூபம், ரசம், கந்தம், இந்த 5 தன்மாத்திரைகள். இந்த ஒவ்வொரு தன்மாத்திரையிலேருந்தும் ஒவ்வொரு பூதங்கள் ஏற்பட்டு தான். அதெல்லாம் சொன்னாள் இங்கே. தாமசோ பூத சூக்ஷ்மாதிஹி யதக்கம் லிங்கம் ஆத்மனஹ காலமாயாம்சயோகேன பகவத்வீக்ஷிதம் நபஹ. அப்போது சப்தம் ஏற்பட்டு தான். சப்தங்கிறதான தன்மாத்திரை ஏற்பட்டது. அந்த சப்தங்கிறதான தன்மாத்திரை ஏற்பட்டலேருந்து சப்தத்துலேருந்து ஆகாசம் ஏற்பட்டது. கால மாயாம்சயோகேன பகவத்வீக்ஷிதம் நப. பகவான் இந்த ஆகாசத்தை பார்த்தாள். அப்போ என்ன ஆச்சுன்னாள், நபசோ அனுசிருதம் ஸ்பர்ஷம். அங்கேருந்து ஸ்பர்ஷங்கிறதான பகவான் அப்படி பார்த்த உடனே, ஆகாசத்தை பார்த்த உடனே, ஆகாசங்கிற பூதம் அதை பார்த்த உடனே ஸ்பர்ஷங்கிறதான ஒரு தன்மாத்திரை ஏற்பட்டது. நபசோ அனுசிருதம் ஸ்பர்ஷம் விகுர்வன் நிர்மமே அனிலம். அப்போ அந்த ஸ்பர்ஷத்துலேருந்து வாயு உண்டானாள். அனிலம்னா வாயு. அந்த வாயு உண்டானாள். வாயுங்கிறதான ஒரு பூதம் ஏற்பட்டது. அனிலோபி விகுர்வாணோ நபசோருபலான்விதா. அந்த அனிலன் வாயு இருக்கே, அதுலேருந்து ஒரு தன்மாத்திரை ஏற்பட்டது, ரூபங்கிறதான தன்மாத்திரை. அந்த ரூபங்கிற தன்மாத்திரையில் என்ன ஆச்சுன்னா, சசர்ஜ ரூப தன்மாத்திரம் ஜோதிர்லோகஸ்ய லோச்சனம். இந்த ரூபங்கிற தன்மாத்திரையிலேருந்து அக்னி உண்டானாள். அனலகா அந்த அக்னி உண்டானாள். அனிலேனான்விதம் ஜோதிஹி விகுர்வத் பரவீக்ஷிதம் ஆதத்தாம்போரசமயம் காலமாயாம்சயோகதா. பிறகு என்னாச்சுன்னால், இந்த காலம், மாயே, இதனுடைய அது ரெண்டும் எப்படி ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனில் சில வஸ்துக்கள் இருந்தால் இந்த ரியாக்ஷன் வேகமாக கேட்டலிஸ்ட்னு பேர். அது ஒன்றும் அதில் சேராது. பட் அதனால என்னாகும், டிரான்ஸ்ஃபர்மேஷன் பிகம்ஸ் குவிக்கர் அண்ட் ஈஸியர். அப்படி காலம்,
மாயை இது மூலமாக என்ன ஆச்சுனால் ரசங்கிறதான தன்மாத்திரை ஏற்பட்டதே, அதுலேருந்து தண்ணீர் ஏற்பட்டது. அதாவது அப்புங்கிற ஜலத்தத்துவம் பூதம் ஏற்பட்டது. ஆதத்தாம்போரசமயம் காலமாயாம்சயோகதா ஜோதிஷாம்போனுசம்சிருஷ்டம் விகுர்வத் பிரம்ம வீக்ஷிதம். அம்பானா வாட்டர்னு அர்த்தம். அப்போது அந்த ஜோதிஷ் ஏற்பட்டது. ஜோதிஷ்லேருந்து ரசம் ஏற்பட்டு, இந்த ரசங்கிற தன்மாத்திரையிலேருந்து அம்பசு அதாவது ஜலம் ஏற்பட்டது. அது சொன்னால் ஜோதிஷாம்போனுசம்சிருஷ்டம் விகுர்வத் பிரம்ம வீக்ஷிதம் மகீம் கந்த குணாமாதாத் காலமாயாம்ச யோகதா. அடுத்த ஸ்டெப்பு அந்த ஜலத்துலேருந்து என்ன ஆச்சுன்னால், ஜலம்ங்கிற பூத்தத்துலேருந்து ஒரு தன்மாத்திரை ஏற்பட்டது, கந்தம்ங்கிறதான தன்மாத்திரை. அந்த கந்தம்ங்கிற தன்மாத்திரை இருக்கே, முகர்ந்து பார்த்தலுக்கு கந்தம். அந்த கந்தம்ங்கிற தன்மாத்திரையிலேருந்து பூமி, மஹீம்னா பூமி, பூமிங்கிற பிருத்திவி ஏற்பட்டது. மஹீம் கந்த குணாமாதாத் காலமாயாம்ச யோகதா. கால மாய இதனுடைய யோகங்கள் இது ரெண்டும் சேர்த்து கேட்டலிஸ்டாக இருந்து அந்த கந்தத்துலேருந்து பூமி உண்டானாள். பூதானாம் நப ஆதீனாம் எதத் பவ்யாவராவரம் தேஷாம் பரானுசம்சர்காத் யதா சங்கியம் குணான் விதுஹு. இப்படி சாங்கிய யோகத்தில் சொன்னபடி இத்தனை சங்கியங்கள் மொத்தம் 23 விஷயங்கள் ஏற்பட்டதுனால் என்னென்ன 23 நாள் இந்த சாங்கிய யோகக்காரால்னா 23 தத்துவங்கள்னு சொல்லுவாள். மகதஹங்கார பஞ்சபூத பஞ்ச தன்மாத்திர ஏகாதசேந்திரிய ரூபானாம் திரையோவிம்சதி தத்துவானாம். இந்த 23 தத்துவங்கள்னு எதை சொல்கிறதுன்னா மகத்து, அதான் மகத் தத்துவம்னு சொன்னோமே, அது இந்த புருஷனும் மாயையும் சேர்ந்து இருக்கும்பொழுது ஏற்பட்டது. அவள் 2 பேரும் சேர்க்கையினாலே ஏற்பட்டது இந்த மகத்தத்துவம். அதுலேருந்து தோன்றியது அகங்காரம். இந்த அகங்காரத்துலேருந்து குணங்கள் 3 குணங்களும் ஒன்றொன்றும் சேர்ந்துருக்கிறதுனால ஏற்பட்டது தான் இந்த பஞ்ச தன்மாத்திரைகள், பஞ்சபூதங்கள். இந்த பஞ்ச தன்மாத்திரைகள், அந்த பஞ்ச தன்மாத்திரையிலேருந்து பஞ்சபூதங்கள், அப்புறம் ஏகாதசேந்திரியங்கள், 5 ஞானேந்திரியம், 5 கர்மேந்திரியம், இது எல்லாத்தையும் கூட்டி பார்த்தாக்க மொத்தம் 23 தத்துவங்கள். இதுதான் சொல்கிறது சாங்கிய யோகத்தில். கபிலருங்கிற மகரிஷி கபிலாவதாரத்தில் அம்மாவுக்கு சொல்ல போகிறாள் சாங்கிய யோகத்தை. இந்த சாங்கியங்கிறதான ஃபிலாசபியில் இந்த 23 சொல்லுவாள். இப்படி தான் சிருஷ்டி ஏற்பட்டதுங்கிறதாக எடுத்து சொன்னாள் மைத்ரேயர். பூதானாம் நப ஆதீனாம் எதத் பவ்யாவராவரம் தேஷாம் பரானுசம்சர்காத் யதா சங்கியம் குணான் விதுஹு ஏதே தேவாः கலா விஷ்ணோः காலமாயாம்சலிங்கினः. காலம் மாயே ரெண்டுமா சேர்த்து இந்த சுத்த சத்துவத்தோடு கூட அகங்காரம் சேர்ந்தபோது தோன்றினவாள் தான் தேவதைகள்லாம். எந்த தேவதைகள்? இந்த பலவிதமான சிருஷ்டிக்கு ஹேத்துவாக இருக்கப்பட்ட தெய்வங்களெல்லாம் உண்டானாள். ஏதே தேவாக கலா விஷ்ணோ, மகாவிஷ்ணு ஸ்ரீமன் நாராயணனுடைய அம்ச கலைகள் இந்த தேவதைகள்லாம். அவளெல்லாம் என்ன ஆச்சுன்னால், நானாத்வாத் ஸ்வக்ரியா நைஷாக புரோச்சு பிராஞ்சலயோ விபும். எல்லா தெய்வங்களும் இருக்குது. ஆனால் அவளுக்கு சிருஷ்டி பண்ணுறதுக்கு முடிய மாட்டேங்கிறது. ஏன்னா அதுக்குள்ளான சாஃப்ட்வேர் இல்லை அவள்கிட்ட பவர் இல்லை. அதனால் எல்லாரும் பகவான் ஸ்ரீமன் நாராயணன் தெய்வத்தை போய் பிரார்த்தனை பண்ண ஆரம்பித்தாலாம். அது அடுத்த ஸ்லோகங்கள்லேருந்து தேவதைகளோட பிரார்த்தனை, நாராயணனை போய் பிரார்த்தனை பண்ணுறாள். அந்த ஸ்லோகங்கள்லாம் அடுத்தாப்புல பார்க்க போகிறோம். இது பரியந்தம் நாம் பார்த்த ஸ்லோகங்களை அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீஹரயே நமஹ. சோப்யம்ஷ குணகாலாத்மா சோப்யம்ஷ குணகாலாத்மா சோப்யம்ஷ குணகாலாத்மா பகவத்ருஷ்டிகோச்சரः 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 ஆத்மானம் व्यकरोदात्मा आत्मानं व्यकरोदात्मा आत्मानं व्यकरोदात्मा
विश्वस्यास्य सिसृक्षया विश्वस्यास्य सिसृक्षया विश्वस्यास्य सिसृक्षया महत्तत्त्वात् विकुर्वाणात् महत्तत्त्वात् विकुर्वाणात् महत्तत्त्वात् विकुर्वाणात् अहं तत्त्वं व्यजायत अहं तत्त्वं व्यजायत अहं तत्त्वं व्यजायत कार्यकारणकर्त्रात्मा 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 भूतेन्द्रियमनोमयः 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 वैकारिकस्तैजसश्च 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 तामसश्चेत्यहं त्रिधा तामसश्चेत्यहं त्रिधा तामसश्चेत्यहं त्रिधा अहं तत्त्वाद् विकुर्वाणान् अहं तत्त्वाद् विकुर्वाणान् अहं तत्त्वात् विकुर्वाणान् मनो वैकारिकादभूत् मनो वैकारिकादभूत् मनो वैकारिकादभूत् वैकारिकाश्च ये देवाः वैकारिकाश्च ये देवाः वैकारिकाश्च ये देवाः अर्थाभिव्यञ्जनं यतः अर्थाभिव्यञ्जनं यतः अर्थाभिव्यञ्जनं यतः तैजसानीन्द्रियाण्येव 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 ज्ञानकर्ममयानि च ज्ञानकर्ममयानि च ज्ञानकर्ममयानि च तामसो भूतसूक्ष्मादिः तामसो भूतसूक्ष्मादिः तामसो भूतसूक्ष्मादिः यतः कं लिङ्गमात्मनः यतः कं लिङ्गमात्मनः यतः कं लिङ्गमात्मनः कालमायांशयोगेन 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 भगवद्वीक्षितं नभः भगवद्वीक्षितं नभः भगवद्वीक्षितं नभः नभसो अनुसृतं स्पर्शं नभसोऽनुसृतं स्पर्शं नभसोऽनुसृतं स्पर्शं विकुर्वन् निर्ममेनिलं विकुर्वन् निर्ममेनिलं विकुर्वन् निर्ममेनिलम् अनिलोऽपि विकुर्वाणः अनिलोऽपि विकुर्वाणः अनिलोऽपि विकुर्वाणः नभसोरुबलान्वितः 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 ससर्जरूपतन्मात्रं 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 ज्योतिर्लोकस्य लोचनं ज्योतिर्लोकस्य लोचनं ज्योतिर्लोकस्य लोचनम् अनिलेनान्वितं ज्योतिः अनिलेनान्वितं ज्योतिः अनिलेनान्वितं ज्योतिः विकुर्वत् परवीक्षितं विकुर्वत् परवीक्षितं विकुर्वत् परवीक्षितम् आधत्ताम्भोरसमयम् 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 कालमायांशयोगतः 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 ज्योतिषाम्भो अनुसंसृष्टं ज्योतिषाम्भोऽनुसंसृष्टं ज्योतिषाम्भोऽनुसंसृष्टं विकुर्वत् ब्रह्मवीक्षितं विकुर्वत् ब्रह्मवीक्षितं विकुर्वत् ब्रह्मवीक्षितं महीं गन्धगुणामाधात्
மஹீம் கந்த குணாமாதாத் மஹீம் கந்த குணாமாதாத் மஹீம் கந்த குணாமாதாத் காலமாயாம்சயோகதः 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 பூதானாம் நப ஆதீனாம் பூதானாம் நப ஆதீனாம் பூதானாம் நப ஆதீனாம் யதத் பவ்யாவராவரம் யதத் பவ்யாவராவரம் யதத் பவ்யாவராவரம் தேஷாம் பரானுசம்சர்காத் தேஷாம் பரானுசம்சர்காத் தேஷாம் பரானுசம்சர்காத் யதா சங்க்யம் குணான் விதுः யதா சங்க்யம் குணான் விதுः யதா சங்க்யம் குணான் விதுः ஏதே தேவாः கலாவிஷ்ணோः ஏதே தேவாः கலாவிஷ்ணோः ஏதே தேவாः கலாவிஷ்ணோः காலமாயாம்சலிங்கினः 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 நானாத்வாத் ஸ்வக்ரியானீஷாः நானாத்வாத் ஸ்வக்ரியானீஷாः நானாத்வாத் ஸ்வக்ரியானீஷாः प्रोचुः प्राञ्जलयो विभुं प्रोचुः प्राञ्जलयो विभुं प्रोचुः प्राञ्जलयो விபும். இவ்வாறாக சிருஷ்டி முதல்ல எப்படி சிருஷ்டி ஏற்பட்டதுங்கிறது மைத்ரேயர் விதுரருக்கு எடுத்து சொன்னாள். பகவான் பரமபுருஷன், அவன் திருக்கு எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிற விட்னஸ். அந்த பரமபுருஷன் அவருடைய உடம்புலேருந்து, அவ்வியக்தமாக இருக்கிற உடம்புலேருந்து மாயையை உண்டு பண்ணாள். மாயை பிரகிருதி. இந்த மாயை காலங்கிறதான டைம்ங்கிறதோட ஒத்தாசையோடு கூட என்ன சிருஷ்டி பண்ணாள்னாள். இது ரெண்டும் சேர்ந்தது, புருஷனும் மாயையும். அதுலேருந்து முதல்ல தோன்றினது இந்த ஜெகத் சிருஷ்டிக்கு தேவையான எல்லா பொருளும் அடங்கிய மகத்தத்துவம். சம்மம் போனம்னு சொல்கிறது. எவ்ரி இன்டெலிஜென்ஸ், எவ்ரி மெட்டீரியல் எல்லாம் அதுக்குள்ளே அடங்கியிருந்தது. அந்த மகத்தத்துவம் உண்டாச்சு. அந்த மகத்துவம் இந்த காலம் மாயை இதனுடைய ரெண்டு யோகத்தினால இந்த மகத்தத்துவத்திலேருந்து அகந்தத்துவங்கிறதான ஈகோ உண்டாச்சு. இந்த அகந்தத்துவத்திலேருந்து ஒன்று ஒன்றா உண்டாச்சு. என்னென்னால் காலம் மாயை இது ரெண்டுலேருந்தும் 3 குணத்தை பிரித்து எடுத்தாள். 3 விதமான குணங்கள், சத்துவம் ரஜஸ் தமசுன்னு 3 குணங்கள் இதை பிரித்து எடுத்தாள். இதில் ஒவ்வொரு குணமும் ஒன்று ஒன்றோடு சேர்ந்துருந்தது அகந்தத்துவத்தோட கூட. அந்த அகந்தத்துவம் ப்ளஸ் சத்துவகுணம், அப்போது அதுலேருந்து தோன்றினது தான் இந்த தேவதைகள். அதோடு கூட மனசுங்கிறதான விஷயம் ஏற்பட்டது. அதே மாதிரி அகந்தத்துவத்தோடு கூட ரஜோகுணம் சேர்ந்து ஞானேந்திரியங்கள், கர்மேந்திரியங்கள் இதெல்லாம் ஏற்பட்டது. அதன் பிறகு தமோகுணத்தோடு சேர்ந்த உடனே பஞ்சபூதங்களில் முக்கியமான பூதத்துக்கு ஏதுவான தன்மாத்திரைகள் ஒன்று ஒன்றா ஏற்பட்டது. என்ன முதல்ல தன்மாத்திரை ஏற்பட்டதுனால் சப்தங்கிறதான தன்மாத்திரை ஏற்பட்டது. இந்த சப்தத்துலேருந்து ஆகாசம் தோன்றித்து. ஆகாசங்கிற பூதம் பஞ்ச மகாபூதங்களில் ஒன்று. இந்த ஆகாசங்கிற பூதத்துலேருந்து அடுத்த தன்மாத்திரை ஸ்பர்ஷங்கிறதான தன்மாத்திரை ஏற்பட்டது. இந்த ஸ்பர்ஷங்கிற தன்மாத்திரையிலேருந்து வாயு ஏற்பட்டது. வாயுலேருந்து ரூபங்கிறத தன்மாத்திரை ஏற்பட்டது. இந்த ரூபங்கிற தன்மாத்திரையிலேருந்து அக்னி ஏற்பட்டது. அக்னிங்கிற பூதத்துலேருந்து ரசங்கிறதான தன்மாத்திரை ஏற்பட்டது. ரசங்கிற தன்மாத்திரையிலேருந்து ஜலம்ங்கிறதான பூதம் ஏற்பட்டது, அம்பசு. அந்த ஜலங்கிற பூதத்துலேருந்து கந்தம்ங்கிற தன்மாத்திரை, இந்த கந்தம்ங்கிற தன்மாத்திரையிலேருந்து பூமிங்கிற பூதம் ஏற்பட்டது. இப்படி ஒன்று ஒன்றா சொன்னாலாம். இப்படி விஷயங்களெல்லாம் எடுத்து சொன்னால் தேவதைகள் எப்படி உண்டானால் எல்லாத்தையும் சொன்னாள். அப்போது இந்த தேவதைகள் எல்லாருக்கும் சிருஷ்டி பண்ணுறதுக்காக பகவான் படைத்த தேவதைகளுக்கு சிருஷ்டி பண்ண முடியாமல் இருந்தது. அதுக்குள்ளான சக்தி இல்லை. ஏதே தேவா கலா விஷ்ணோ காலமாயாம்சலிங்கினः நானாத்வாத் ஸ்வக்ரியானீஷாः
ரோச்சு பிராஞ்சலையோ விபும். பகவானை போய் ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பித்தால் நீங்கள் எங்களுக்கு சக்தியை கொடுக்கணும்னுட்டு அடுத்த ஸ்லோகங்கள்லாம் நம்ம பார்க்க போகிறோம். இது தேவதைகள் சொல்ல போகிறாளாம். ஸ்தோத்திரம் பண்ணுறாள். தேவா ஊச்சுஹு நமாமதே தேவ பதாரவிந்தம் பிரபன்னதாபோபசமாதபத்ரம் என்மூலகேதா யதயோஞ்சசோரு சம்சார துக்கம் பகிருத்க்ஷிபந்தி. ஏ பகவானேன்னு பிரார்த்தனை பண்ணால் நாராயணனை போய், ஏ பகவானே நீ எப்பேற்பட்டவன் தெரியுமா? பிரபன்ன தாபோபசமாதபத்திரம். தாப உபசம ஆதபத்திரம். ஆதபத்திரம்னா ஆதபாத்து திராயத்தே இது ஆதபத்திரம். அதாவது ஆதப்பம்னா ரொம்ப வெயில் கடுமையாக இருந்ததுன்னா அதில் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுறது. அம்பரல்லாவுக்கு பேர் ஆதபத்திரம்னு பேர். ஏன்னா அம்பரல்லா இட் ப்ரொடெக்ட்ஸஸ் ஃப்ரம் சூடு உஷ்ணம் வெயில்லேருந்து. அதனால் ஆதபாத்து திராயத்தே, அதனால் ஆதபத்திரம்னு பேர். சுவாமி ஒரு அம்பரல்லாவான். எப்பேற்பட்ட அம்பரல்லா? எதுலேருந்து, எந்த தாபத்துலேருந்து காப்பாற்றுறாள்? தாப உபசம. நமக்கு இந்த பவசாகரத்தில் மாட்டிருந்து தாபம் இருக்குது. அந்த தாபத்திலேருந்து நம்ம ரட்சிக்கிற கொடையாம் சுவாமி. யாரெல்லாம் அவரை பிரபத்தி அடைகிறாளோ, நமஸ்காரம் பண்ணுறாளோ, அவள் அத்தனை பேரையும் நீ காப்பாற்றுறியேப்பா. அந்த நீ என்ன, அது மாத்திரம் இல்லை, உரு சம்சார துக்கம் பகிஹி உத்க்ஷிபந்தி. தூக்கி விட்டெறிஞ்சு விட்ற. என்னத்தை? உருன்னா பெரிசின்னு அர்த்தம். சம்சார துக்கம் இருக்கே, அதில் எவ்வளவோ விதமான துக்கங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஏற்படுறது. அதெல்லாத்தையும் தூக்கி எறிகிற அந்த சம்சாரத்தையே, எந்த சம்சாரம் துக்கத்தை தருமோ அதையே, எந்த ஒரு பவசாகரம் இருக்கே அதையே தூக்கி எறிஞ்சு விட்றேன். என் மூல கேதா. கேதான்னா ஷெல்டர், இருக்கிற இடம், ஆசிரமம்னு பேர். அது நீ உன்னுடைய காலினுடைய மூலம் இருக்கே, சரணார விந்தங்கள் இருக்கே, பதார விந்தம் இருக்கே, அதுதான் எங்களுக்கு ஷெல்டர்னு சொல்லி நமஸ்காரம் பண்ணால் தேவதைகள்லாம். நமாமதே தேவ பதாரவிந்தம் பிரபன்ன தாபோபசம ஆதபத்திரம். தாப உபசம ஆதபத்திரம் என்மூலகேதா யதயோஞ்சசோரு சம்சார துக்கம் பகிருக்ஷிபந்தி. தாத்தர்யதஸ்மின் பவ ஈஷ ஜீவாः தாபத்ரேணாபிஹதா ந சர்ம ஆத்மன் லபந்தே பகவன்ஸ்தவாங்கிரி சாயாம் சவித்யாம் அத ஆசிரயேமா. உன்னுடைய ஆதார விந்தங்கள் இருக்கே, அதில் போய் அது ஆசிரமமாக இருந்து அந்த ஆசிரமத்தில் போய் இருக்க மனுஷா ஆரம்பித்தா என்ன ஆறுதுனால், ச வித்யாம் அத ஆசிரயேமா. எந்த பாதார விந்தங்களில் போய் இருந்தால் என்ன ஆறுதான்? தாபத்திரயங்களெல்லாம் போடுறது. 3 விதமான தாபங்கள் மனுஷால சிரமப்படுத்துறது. ஆத்தியாத்மிகம், ஆதி பௌத்திகம், ஆதி தெய்வீகம்னுட்டு. ஆத்தியாத்மிகம் உடம்புனால ஏற்படுறது ஆத்தியாத்மிக தாபங்கள். ஆதி பௌத்திகம் சுத்தீவரில் இருக்கிற எலிமெண்ட்ஸ் இருக்கே, இந்த எலிமெண்ட்ஸ்னால நமக்கு சில சிரமங்கள், ஒரேடியாக வெயில் அடிக்கிறது, எல்லாம் காற்றடிக்கிறது, இதனால் சிரமங்கள் ஏற்படுறது ஆதி பௌத்திகம். ஆதி தெய்வீகம் அது சொல்ல முடியாது, ரெண்டுலேயும் மாட்டிக்காமல் ரேண்டமாக ஏற்படுறது ஆதி தெய்வீகம். அது 3லேருந்தும் காப்பாற்றுறாளாம் சுவாமி. தாத்தர் யதஸ்மின் பவ ஈஷ ஜீவாக. ஜீவன்கள்லாம் சிரமப்படுறாளே, அவளெல்லாம் காப்பாற்றுறீ நீ. உன் காலில் சரணத்தில் தவ அங்கிரி சாயாம். உன்னுடைய அங்கிரி கூட இல்லை, அதனுடைய நிழலில் போய் ஆசிரமமாக உட்காந்துட்டாக்க போருமாம், எல்லா சிரமமும் படுறது. அதனால் அந்த அந்த காலினுடைய நிழல் இருக்கே, அதில் நாங்கள்லாம் தங்குறோம்னு நமஸ்காரம் பண்ணுறாள் தெய்வதைகள், தேவாள்லாம். மார்கந்தியத்தே முகபத்மனீடை சந்தசுபர்ணை ரிஷயோ விவிக்தே யஸ்யாகமர்ஷோத சரித்வராயாः பதம் பதம் தீர்த்தபத பிரபன்னாः. மார்கந்தியத்தே முகபத்மனீடை. பெரிய மான்கள்னா உன்னுடைய முகார விந்தம் இருக்கே, அதை போய் அனுபவிக்கணுங்கிறதுக்காக வேதம்ங்கிறதான ஷரகை கட்டின்னு, எப்படி ஒரு பட்சி ரெக்கையை கட்டின்னு பறக்குமோ அப்படி சந்தஸ்னா வேதம். வேதம் சுபர்ணைஹி. அந்த வேதம்ங்கிறதான ஞானம் இருக்கே, அந்த ஞானம்ங்கிறதான ரெக்கையை கையில் கட்டிட்டு உன்னுடைய முகத்தை பார்க்கறதுக்காக பறந்து வராள் எல்லாரும். யஸ்யாகமர்ஷோத சரித்வராயாः பதம் பதம் தீர்த்த பத பிரபன்னாக. அது மாத்திரம் இல்லை,
பெரிய மான்கள்லாம் உன்னை பிரபத்தி பண்ணுறாள் உன் பாதார விந்தங்களில். ஏன் அந்த பாதார விந்தங்கள்லேருந்து தான் கங்காதி ஜலங்கள்லாம் புண்ணிய நதிகள்லாம் ஏற்பட்டுருக்கு. அங்கேருந்து தீர்த்த பதாக அப்பேற்படி. ஏன்னா உன்னுடைய பாதார விந்தங்கள் இருக்கே அது ஹோலி பில்கிரிமேஜ் சைட்ஸ் மாதிரி அவ்வளவு புண்ணியத்தை கொடுக்கறது. ஏன்னா அங்கேருந்து தான் புண்ணியமான நதி கங்கை உண்டாகிறாள். அது எல்லாருடைய பாப்பத்தையும் போக்கி புண்ணியத்தை உண்டாக்குறது. அதனால அங்கே கால்களில் எல்லாரும் அந்த உன்னுடைய சரணத்தில் சரணம் அடைகிறாள்ப்பா. யச்ரத்தையா ஸ்ருதவத்யா ச பக்தியா சம்ருஜ்யமானே ஹிருதயே வதாய ஞானேன வைராக்ய பலேன தீராः व्रजेम तत्तेङ्घ्रि सरोजपीठम् यच्छ्रद्धया श्रुतवत्या च பக்தியா பக்தியோடு கூடையும் ஸ்ரத்தையோடு கூடையும் யார் உன்னுடைய ஸ்தோத்திரங்களை கேட்குறாளோ ஸ்ருதவத்தியா சம்ருஜ்யமானே ஹிருதயே வதாய ஹிருதயத்துக்குள்ளே உன்னை கொடுத்துருணும். பகவத்குணத்தை உள்ளே கொடுத்துருப்பணுமா. அப்படி கொடுத்தா அவள்லாம் என்ன ஆறுதுன்னாள் ஞானேன வைராக்கிய பலேன தீராகா தே தீரா அவளெல்லாம் தீராள் ஆயிடுறாள். வெரி ஃபோக்கஸ்டு பீப்புள் ஆயிடுறாள். ஞானம் ஏற்படுறது, அதனால் வைராக்கியம் ஏற்படுறது. அதனால் வைராக்கியம் ஏற்பட்டு டிட்டாச்மெண்ட் ஏற்பட்டு அவளுக்கு மனசில் ஒரு விதமான அசந்தோஷமே இல்லாமல் எல்லாம் சந்தோஷமாக இருந்துட்டு விரஜேம தத்தேங்கிரி சரோஜ பீடம் அப்பேற்பட்ட உன்னுடைய அங்கிரி யுக்மங்கள் இருக்கே சரணங்கள் இருக்கே அதை போய் நாங்கள் அடையிறதுக்கு விரும்புகிறோம்ங்கிறதாக தேவதைகள்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுறாள். விஸ்வஸ்ய ஜன்மஸ்திதி சம்யமார்த்தே கிருதாவதாரஸ்ய பதாம்புஜம் தே व्रजेम सर्वे शरणं प्रयदीश स्मृतं प्रयच्छत्यभयं स्वपुंसाम्. மறுபடியும் பரமாத்மா நீ இந்த விஸ்வத்தெல்லாம் சிருஷ்டி பண்ணியிருக்கே. விஸ்வஸ்ய ஜன்ம ஸ்திதி சம்யமார்த்தே கிருதாவதாரஸ்ய பதாம்புஜம் தே உன்னுடைய பதாம்புஜம் கால்கள் இருக்கலே அம்புஜ சரணங்கள் இருக்கே அது எப்பேற்பட்ட சரணங்கள் தெரியுமா? எதுக்காக நீ அவதாரம் பண்ணியிருக்கேள்? இந்த விஸ்வத்தை உண்டாக்கி அதை போஷணம் பண்ணி அதை சம்யமம் பண்ணி அதை திருப்பி உங்கள்கிட்டயே எடுத்துன்னு விடுற. இதெல்லாம் செய்வதற்காக பல அவதாரங்கள் பண்ணியிருக்கியே நீப்பா. அந்த அப்பேற்பட்ட பதாம்புஜம் நீ. அதை நாங்கள்லாம் சரணமாக விரஜேம நாங்கள் உன் காலில் சரணாகதம்னு அடையிறோம். ஏ ஈஷா, அப்படி இருந்தால் நீ என்ன பண்ணுவேன்? ஸ்மிருதம் பிரயச்சத்யபயம் ஸ்வபும்சாம். ரெண்டு விஷயம் கொடுக்கறது, ஸ்மிருதம் அபயம் பிரயச்சதி. அப்படி போய் நாங்கள் சரணம்னு உங்கள் காலை அடைஞ்சாக்க சரணத்தை போய் அடைஞ்சா எங்களுக்கு நல்ல ஸ்மிருதியை கொடுக்கறது, நல்ல ஞாபகத்தை கொடுக்கறது, நல்ல எண்ணங்களை கொடுக்கறது. அபயம் பயமின்மையை கொடுக்கறது, தைரியத்தை நல்ல கரேஜ் நிர்பயமாக இருக்கிறதுக்கு உண்டாக்குறது. எங்களை சம்சாரத்தை கண்டு பயப்பட வேண்டாம், ஏன்னா நீ எங்களை அதுலேருந்து காப்பாற்றிடுவேங்கிறது எங்களுக்கு தெரியும். அதனால் அப்பேற்பட்ட அந்த சரணங்களை நாங்கள்லாம் போய் சரணமாக அடையிறோம் நாள். விஸ்வஸ்ய ஜன்மஸ்திதி சம்யமார்த்தே கிருதாவதாரஸ்ய பதாம்புஜம் தே व्रजेम सर्वे शरणं यदीश स्मृतं प्रयच्छति अभयं स्वपुंसां यत्सानुबन्धे असति देहगेहे ममाहमित्यूढ दुराग्रहाणां पुंसां सुदूरं वसतोऽपि पुर्यां भजेम तत्ते भगवन् पदाब्जम्. பகவானுடைய அம்புஜம் போன்ற தாமரை போன்ற சரணங்களை ஸ்தோத்திரம் பண்ணிகிட்டே இருக்காள் தேவதைகள்லாம். சொல்கிறாள், உன்னுடைய சரணங்கள் எப்பேற்பட்ட சரணங்கள் தெரியுமா? யத்சானுபந்தே அசதி தேககேஹே மமாஹமித்யூட துராகிரகாணாம் பும்சாம் சுதூரம். சுதூரம்னா கிடைக்கிறதுக்கு அரிதுன்னு அர்த்தம். உன்னுடைய சரணங்கள் யார் யாருக்கெல்லாம் தெரியுமா கிடைக்காது? யத்சானுபந்தே அசதி தேககேஹே மம அகமிதி ஊடதுராகிரகாணாம் பும்சாம். மனுஷியாள் எப்பேற்பட்ட மனுஷியாள்? அகமிதி அகங்காரம், மம இதி மமக்காரம். எல்லாம் என்னது என்னது என்னதுன்னு சொல்லப்பட்டவன். எல்லாம் நான் தான் செஞ்சேன் நான் தான் செஞ்சேன் அகம் அகம் கரோமி அகம் கரோமின்னு நினச்சிட்டு இருக்கப்பட்டவன். இப்பேற்பட்டவன். யத்சானுபந்தே எப்போ எல்லாத்துலேயும் என்டாங்கிள்டு வித் த வேர்ல்டு. இது என்னோடய பத்னி, என்னோடய புத்திரன், என்னோடய வீடு, என்னோடய காரு, என்னோடய தேசம், இப்படின்னு இதில் போய் மாட்டின்னு இருக்கப்பட்டவன். இப்பேற்பட்ட மனுஷியால் இருக்காளே அவளுக்கு உன்னுடைய சரணங்கள்
அங்கிரி யுக்மங்கள் இருக்கே, அது கிடைக்கிறதுக்கு துர்லபம். சுதூரம் நாள் கிடைக்காது நாள். வசத்தோபி பொருயாம், இங்கே இருந்துட்டு இருந்தால் கூட அப்பவும் கிடைக்காது நாள். ஆனால் யார் அதெல்லாம் விட்டு எரிஞ்சுவிட்டு உன் சரணங்கள் தான் முக்கியங்கிறதாக பிரபத்தி பண்ணுறாளோ, அப்பேற்பட்ட பிரபன்னாள் இருக்காளே, அவளுக்கு உன்னுடைய சரணங்கள் இருக்கே பதாப்ஜம், அது நல்லத்தை எடுத்து தரும், க்ஷேமத்தை கொடுக்கும். அப்பேற்பட்ட அந்த பாதார விந்தங்களை நான் நமஸ்காரம் பண்ணுறேன் நாள். யத் சானுபந்தே அசதி தேகேஹே மமாஹமித்யூடதுராகிரஹாணாம் பும்சாம் சுதூரம் வசதோபி புர்யாம் பஜேம தத்தே பகவன் பதாப்ஜம் தான் வைஹ சத்விருத்திபிரக்ஷிபிர்யே பராக்கிருதாந்தர்மனச பரேஷ அதோ ந பஷ்யந்தி உருகாய நூனம் ஏதே பதன்யாச விலாசலக்ஷ்மியாக. இப்பேற்பட்ட திவ்ய சரணங்கள் உன்னோடது இருக்கே, அதுக்கு யாராரால்னா அதை பார்க்க முடியாதுன்னு சொன்னால், யாரால் பார்க்க முடியும்னு ரெண்டையும் சொன்னாள். தான் வை யசத்விருத்திபிரக்ஷிபின்யே பராக்கிருதாந்தர்மனச பரேஷ. லோகத்தில் இருக்கப்பட்ட மெட்டீரியல் விஷயங்கள் இருக்கே, சுத்தீவரில் இருக்கப்பட்ட தினசரி இந்த பவசாகரத்தில் மாட்டிண்டு அதிலேயே விருத்தியாக இருந்துட்டு அந்த கர்மாக்களையே செஞ்சுட்டு இருக்கப்பட்ட மனுஷன் இருக்கானே, குழந்தை பத்னி புத்திராள்னு சொல்லிட்டு வீடு கிரகம் இந்த தேசம் வியாபாரம் இப்படி எல்லாத்தையும் நினச்சிட்டு இருக்கப்பட்டவன் இருக்கானே, அவனுக்கு உன் சரணார விந்தங்கள் கண்ணுக்கு தெரியாதுன்னாள். ஆனால் யாருக்கு தெரியும்னாள், நல்ல அச்சஞ்சலமான பக்தியோடு கூட உன்னுடைய குணங்களையும் குணகதைகளை கேட்டு கேட்டு ஆனந்திச்சுண்டு மனசை கொண்டு உன் சரணத்தில் வைக்கிறாளே, ஆனந்தமாகவும் பக்தியாகவும், அப்பேற்பட்டவாளுக்கு அந்த அந்த பதார விந்தங்கள் கண்டிப்பாக தெரியும், அவளுக்கு தான் தெரியும்னாள். ஏதே பதன்யாச விலாசலக்ஷியாக, யார் அந்த சரணங்களை தியானம் பண்ணாலே சந்தோஷம் அடைஞ்சி ஸ்ரத்தையோடு இருக்கப்பட்டவாளோ அவளுக்கு தெரியும்னாள், அந்த சரணங்கள் தெரியும்னாள். பானேன தே தேவ கதா சுதாயாக பிரவருத்த பக்தியா விஷதாசயாயே வைராக்கியசாரம் பிரதிலப்ய போதம் யதாஞ்சசான்வீயு அகுண்டதிஷ்ணியம். இந்த பக்தாளை பற்றி சொன்னாள். தேவதைகள்னா பக்தாள் எப்பேற்பட்ட வாழ்நாள், எப்போதும் குடிச்சுட்டே இருப்பாள்னாள். என்னத்தை குடிப்பாள் வாழ்னா, பானேன தே தேவ கதா சுதாயா, கோகோ கோலாவோ ஏதாவது வேறு ஏதோ ஒரு ட்ரிங்கெல்லாம் சாப்பிட்றது இல்லையாவா. பானேன தே தேவ கதா சுதாயாக, உன்னுடைய தேவாமிர்தம் மாதிரி இருக்கப்பட்ட கதைகள் இருக்கே, உன்னுடைய குணகணங்களை சொல்லக்கூடிய கதைகள், பாகவத கதைகள் மாதிரி கதைகள், அதெல்லாம் கேட்பாளாம், அதை குடிப்பாளாம், காதால் குடிப்பாளாம். பானேன தே தேவ கதா சுதாயாக பிரவருத்த பக்தியா விஷதாசையாயே. இப்போ என்ன ஆகும்னாள், அதில் குடிச்சு 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 பக்தி பெருக்கினால அவளுக்கு இந்த விஷயங்களில் இருக்கப்பட்ட எண்ணங்கள்லாம் போய் வைராக்கிய சித்தம் ஏற்படுமாம். வைராக்கியசாரம் பிரதிலப்ய போதம், வைராக்கியம் ஏற்பட்டு ஞானம் ஏற்படுமாம். போதம்னா ஞானம், அப்படி அவளுக்கு வைராக்கியம் ஏற்பட்டு போதம் ஞானம் ஏற்படுமா. அப்போது என்ன ஆகும்னால் யதாஞ்சசான்வீயு அகுண்டதிஷ்டியம், அவளுக்கு வைகுண்ட பிராப்தி, வைகுண்டம் கிடைக்கும்னாள். அங்கே போய் உன்னோடு கூட இருந்துருப்பாள் நாள். ததா பரே சாத்ம சமாதியோக பலேன ஜித்வா பிரகிருதிம் பலிஷ்டாம் त्वामेव धीराः पुरुषं विशन्ति तेषां श्रमः स्यान्न तु सेवया ते तथा परे चात्मसमाधियोग बलेन जित्वा प्रकृतिं बलिष्ठां. हे पुरुषा, हे श्रीमन नारायणने, இந்த மகான்கள்லாம் பலிஷ்டாள் நாள். என்னத்தினால பலிஷ்டாள் நாள், ததா பரே சாத்ம சமாதி யோக பலேன, அவளுக்கு என்ன பலம் இருக்குன்னாள், சமாதி யோக பலம், யோகம் பண்ணி ஆத்ம சமாதி பண்ணி அஷ்டாங்க யோகத்தினால மனசை அடக்கி பிராணாயாமம் இத்தியாதி எல்லாம் பண்ணி பகவான்கிட்ட மனசை வச்சு, அதுதான் அவளுக்கு பலமாம். அந்த பலத்தினால என்ன பண்ணாள்னாள், துவாமேவ தீராக புருஷம் விசந்தி, அவள் உள்ளுக்குள்ளே நுழைஞ்சு விட்றாள். இந்த புருஷனான உன்னிடம் நுழைஞ்சு விட்றாள், அவளுக்கு நுழைய முடியறதுன்னாள். துவாமேவ தீராக புருஷம் விசந்தி தேஷாம் ஸ்ரமஹ ஸ்யான்ன து சேவையாதே.
அவளுக்கு ஒரு கஷ்டம் கிடையாது. ஒரே கஷ்டம் என்னென்னா உனக்கு சேவை பண்ணுறாளே அதுதான் அவள் படுற சிரமம். அந்த சிரமத்தை அவள் துளிக்கூட சிரமமாக நினச்சிக்கிறது இல்லை. ஏன்னா உன்னோடைய அவள் சாயுஜ்யம் அடைஞ்சு விட்றாள். நாள் விஷந்தின்னா சாயுஜ்யம், உன்னோட கூட இருந்து விட்றாளாம். அது சொன்னாள். தத்தே வயம் லோக சிசிர்க்ஷயாத்ய त्वयानुसृष्टास्त्रिभिरात्मभिः स्मा सर्वे वियुक्ताः स्वविहारतन्त्रं न शक्नुमः तत् प्रतिहर्तवेते. ஹே புருஷான்னு கூப்பிட்டாள் மகாவிஷ்ணுவை பார்த்து. நீ எங்களெல்லாம் படைச்சுட்டே அகந்தத்துவத்தோட கூட இந்த சுத்த சத்துவத்தை சேர்த்து தேவதைகளான எங்களெல்லாம் படைச்சிருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா சிருஷ்டியை நாங்கள்லாம் உண்டாக்கணுங்கிறதாக வெவ்வேறு சிருஷ்டியை பண்ணணுங்கிறதுக்காக ஏற்பாடு பண்ணியிருக்கேன். ஆனால் தத்தேவயம் லோக சிசிர்க்ஷயாத்ய லோக சிசிர்க்ஷயா லோகங்கள் எல்லாத்தையும் சிருஷ்டி பண்ணணுங்கிற எண்ணத்தோடு எங்களை நீங்கள் சிருஷ்டி பண்ணியிருக்கேன். துவயா அனுசிருஷ்டாக திரிபீர் ஆத்மபிஸ்மா. இந்த 3 குணங்களோடு கூடின திரிபிகி ஆத்மபிகி 3 குணங்களோடு கூட நாங்கள் இருக்கோம். சர்வே வியுக்தாக ஸ்வவிஹார தந்திரம். ஆனால் எங்களுக்கு அந்த தந்திரம் தெரியல. இது சாஃப்ட்வேர் இல்லை எங்கள்கிட்ட. இந்த க்ரியேஷனை உண்டாக்கணும்னு சொல்லிவிட்டு எங்களை படைச்சிருக்கேள், எல்லா விதமான விஷயத்தையும் எங்களுக்கு கொடுத்துருக்கேள். ஆனால் அதுக்குள்ளான சக்தியை தரல. அதுக்கு நீங்கள் சக்தியை பண்ணுறதுக்கு நீங்கள் எங்களுக்குள்ளே பிரவேசம் பண்ணி எங்களை அதுக்குள்ளே அது சிருஷ்டி பண்ணுறதுக்குள்ள தகுதி அடைந்தவராக ஆக்க வேண்டும்னால் ந சக்னுமஹ தத் பிரதிஹர்த்தவேதே. நீங்கள் எங்கள் உள்ள நுழைஞ்சு அந்த சக்தியை தந்தால் அல்லவோ எங்களால் சிருஷ்டி பண்ண முடியும். ஹே புருஷான்னு கூப்பிட்டாள். யாவத் பலிம் தேஜ ஹராமகாலே யதா வயம் சான்னமதாமயத்ர யதோபயேஷாம் த இமே ஹி லோகாः பலிம் ஹரந்தோன்னமதந்த்யனூஹாः. யாவத் பலிம் தே அஜ ஹராமகாலே. ஹே அஜ, பிறப்பே இல்லாத ஹே புருஷனே, ஏ நாராயணனே, நீங்கள் எங்களை சிருஷ்டி பண்ணியிருக்கீங்களே, உங்களுக்கு நாங்கள் என்ன தரணுமோ, என்ன பலிம் எதெல்லாம் சிருஷ்டி பண்ணி தரணுமோ அதுவும் நீங்கள் சிருஷ்டி எங்களை பண்ண சொல்லியிருக்கீங்களே. பல ஜீவராசிகள் அவளுக்கு போஷணம் பண்ணுறதுக்குள்ளான அன்னாதி விஷயங்கள் இதெல்லாம் எப்படி யதா வயம் சான்னமதாமயத்ர அன்னமதாமயத்ர யதோபயேஷாம் ச இமே ஹி லோகாः. உங்களுக்குண்டான விஷயங்கள், அந்த ஜீவராசிகளுக்குண்டான விஷயங்கள் இதெல்லாம் எப்படி நாங்கள் உண்டாக்குறதுங்கிறதான அதுக்குள்ளான சக்தியை நீங்கள் தரணும். அதுக்குள்ளான ஞானத்தை எங்களுக்கு தரணும். பலிம் ஹரந்தோ நமதந்த அதந்தியனூஹாக. அன்னம் அதந்தி அனூஹாக. அவள் எல்லாருக்கும் அன்னம் சாப்பிட்ற புஷ்டியாக ஆகாரம் வேணுமே, அதெல்லாம் எப்படி எங்களுக்கு சிருஷ்டி பண்ணுறதுங்கிறதான விஷயத்தை எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னால் தேவதைகள். துவம் ந சூராணாமசி தான்மயானாம் கூட்டஸ்த ஆத்யா புருஷ புராணः துவம் தேவ சக்தியாம் குணகர்மயோனௌ ரேதஸ்த்வஜாயாம் கபிமாததேஜः. என்ன சொன்னால், ஹே பரமபுருஷனே, ஹே பரம்பொருளே, ஹே மகாவிஷ்ணு நாராயணா, துவம் நஹா சுராணாம் அசி சான்வயானாம் ச அன்வயானாம். வெவ்வேறு கிரேடாக வெவ்வேறு டிகிரியாக இன்ன தேவதைகள், மேல் தேவதை கீழ் தேவதைன்னு பல தெய்வங்களை படைச்சிருக்கே நீ. இந்திராதி தேவதைகள் 33 கோடி தேவதைகள்னு சொல்கிறோம். அப்படி ஒவ்வொருத்தரையும் படைச்சிருக்கேள். கூட்டஸ்த ஆத்யா, நீங்கள் ஆத்யா புருஷா. உங்களுக்கு முன்னாடி யாரும் தோணுது கிடையாது, நீங்கள் தான் எல்லாத்துக்கும் முன்னாடி இருந்தவாள். புராணா, இருக்கிறதுக்குள்ளேயே ஓல்டஸ்ட் நீங்கள் தான். துவம் தேவ சக்தியாம் குணகர்மயோ நௌ, எல்லா விதமான சக்திக்கும் யோனி பூம் இருக்கப்பட்ட கர்ப்பம் நீங்கள் தான். உங்கள்கிட்டேருந்து தான் எல்லாம் தோணிருக்கு. அப்பேற்பட்டவர் நீங்கள். ரேதஸ்த்வஜாயாம் கவிமாததேஜா, எல்லாம் தோன்றுவதற்கு வேண்டிய ரேதஸ் சீமன் அது நீங்கள் தான். அப்பேற்பட்ட பரம்பொருளே உங்களுக்கு நமஸ்காரம் நாள். ததோ வயம் மத் பிரமுகா யதர்த்தே பபூவிமாத்மன் கரவாமகிந்தே त्वं न स्वचक्षुः परिदेहि शक्त्या देवक्रियार्थे यदनुग्रहाणाम्. ततो वयं
மத் பிரமுகா எதர்த்தே பபூவிமா. எங்கேருந்து நாங்கள்லாம் வந்திருக்கோம்? மகத்தத்துவத்தை நீங்கள் சிருஷ்டி பண்ணி, அந்த மகத்தத்துவத்திலேருந்து ஆனந்தத்துவம் அதுலேருந்து எங்களெல்லாம் சிருஷ்டி பண்ணியிருக்கேள். இந்த பிரபஞ்சத்தை எல்லாம் சிருஷ்டி பண்ணுங்கிறதுக்காக தேவதைகளால் எங்களை சிருஷ்டி பண்ணியிருக்கேள் நீங்கள். அப்போது நாங்கள்லாம் என்னத்தை பண்ணுறது? கரவாம கிம் தே, நாங்கள் என்னத்தை பண்ணணுங்கிறது நீங்கள் சொல்லணும். அதுக்குள்ளான சக்தியை கொடுக்கணும். துவன்னா ஸ்வசக்ஷு பரிதேகி சக்தியா, நீங்கள் தான் எங்களுக்கு கண்ணு. யூ ஆர் த வெரி ஐ ஃபார் அஸ். துவம் நஹா ஸ்வசக்ஷு பரிதேகி சக்தியா தேவக்ரியார்த்தே எதனுகிரகாணாம், எங்களுக்கு தேவையான சக்தியே நீங்கள் தான் கொடுக்கணுங்கிறதாக தேவதைகள் எல்லாரும், இந்த சிருஷ்டி பண்ணின தேவதைகள் எல்லாம் நமஸ்காரம் பண்ணாள்னு சொல்லி இந்த தேவதைகளோட ஸ்தோத்திரத்தோடு கூட இந்த அத்தியாயம் பூர்த்தி அடைகிறது. ஓம் இது ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே திருத்தீய ஸ்கந்தே பஞ்சமோத்தியாய ஸ்ரீ ஹரயே நமஹ. இப்போ இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் ஒரு தடவை அத்தியனம் பண்ணுவோம். தேவாவூச்சுஹு 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 நமாமதே தேவபதாரவிந்தம் நமாமதே தேவபதாரவிந்தம் நமாமதே தேவபதாரவிந்தம் பிரபன்னதாபோபசமாதபத்ரம் 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 யன்மூலகேதா யதயோஞ்சசோரு யன்மூலகேதா யதயோஞ்சசோரு யன்மூலகேதா யதயோஞ்சசோரு संसारदुःखं बहिरुत्क्षिपन्ति संसारदुःखं बहिरुत्क्षिपन्ति संसारदुःखं बहिरुत्क्षिपन्ति धातर्यदस्मिन् भव ईश जीवाः धातर्यदस्मिन् भव ईश जीवाः धातर्यदस्मिन् भव ईश जीवाः तापत्रयेणाभिहता न शर्म तापत्रयेणाभिहता न शर्म तापत्रयेणाभिहता न शर्म आत्मन् लभन्ते भगवंस्तवाङ्घ्रि आत्मन् लभन्ते भगवंस्तवाङ्घ्रि आत्मन् लभन्ते भगवंस्तवाङ्घ्रि छायां स विद्यामत आश्रयेम छायां स विद्याम् अत आश्रयेम छायां स विद्यामत आश्रयेम मार्गन्ति यत्ते मुखपद्मनीडैः मार्गन्ति यत्ते मुखपद्मनीडैः मार्गन्ति यत्ते मुखपद्मनीडैः छन्दस्सुपर्णैः ऋषयो विविक्ते छन्दस्सुपर्णैः ऋषयो विविक्ते छन्दस्सुपर्णैः ऋषयो विविक्ते यस्याघमर्षोदसरित्मरायाः 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 पदं पदं तीर्थपदप्रपन्नाः पदं पदं तीर्थपदप्रपन्नाः पदं पदं तीर्थपदप्रपन्नाः यच्छ्रद्धया श्रुतवत्या च भक्त्या यच्छ्रद्धया श्रुतवत्या च भक्त्या यच्छ्रद्धया श्रुतवत्या च भक्त्या संमृज्यमाने हृदये वधाय संमृज्यमाने हृदये वधाय संमृज्यमाने हृदये वधाय ज्ञानेन वैराग्य बलेन धीराः ज्ञानेन वैराग्य बलेन धीराः ज्ञानेन वैराग्य बलेन धीराः व्रजेम तत्ते अङ्घ्रिसरोजपीठं व्रजेम तत्तेऽङ्घ्रि सरोजपीठं व्रजेम तत्ते अङ्घ्रिसरोजपीठं व्रजेम तत्तेऽङ्घ्रिसरोजपीठं विश्वस्य जन्मस्थितिसंयमार्थे विश्वस्य जन्मस्थितिसंयमार्थे
विश्वस्य जन्मस्थितिसंयमार्थे कृतावतारस्य पदाम्बुजं ते कृतावतारस्य पदाम्बुजं ते कृतावतारस्य पदाम्बुजं ते व्रजेम सर्वे शरणं यदीश व्रजेम सर्वे शरणं यदीश व्रजेम सर्वे शरणं यदीश स्मृतं प्रयच्छत्यभयं स्वपुंसां स्मृतं प्रयच्छत्यभयं स्वपुंसां स्मृतं प्रयच्छत्यभयं स्वपुंसां यत्सानुबन्धे असति देहगेहे यत्सानुबन्धे असति देहगेहे यत्सानुबन्धे सति देहगेहे ममाहमिति ऊढदुराग्रहाणां ममाहमित्यूढदुराग्रहाणां ममाहमित्यूढदुराग्रहाणां पुंसां सुदूरं वसतोऽपि पुर्यां पुंसां सुदूरं वसतोऽपि पुर्यां पुंसां सुदूरं वसतोऽपि पुर्यां भजेम तत्ते भगवन्पदाब्जं भजेम तत्ते भगवन्पदाब्जं भजेम तत्ते भगवन्पदाब्जं तान्वैह्यसद्वृत्तिभिः अक्षिभिर्ये तान्वैह्यसद्वृत्तिभिरक्षिभिर्ये तान्वैह्यसद्वृत्तिभिरक्षिभिर्ये पराकृतान्तर्मनसः परेश पराकृतान्तर्मनसः परेश पराकृतान्तर्मनसः परेश अथो न पश्यन्ति उरुगाय नूनम् अथो न पश्यन्ति उरुगाय नूनम् अथो न पश्यन्ति उरुगाय नूनम् एते पदन्यासविलासलक्ष्याः एते पदन्यासविलासलक्ष्याः एते पदन्यासविलासलक्ष्याः पानेन ते देव कथासुधायाः पानेन ते देव कथासुधायाः पानेन ते देवकथासुधायाः प्रवृद्धभक्त्या विशदाशयाये प्रवृद्धभक्त्या विशदाशयाये प्रवृद्धभक्त्या विशदाशयाये वैराग्यसारं प्रतिलभ्य बोधं वैराग्यसारं प्रतिलभ्य बोधं वैराग्यसारं प्रतिलभ्य बोधं यथाञ्जसान्वीयुः अकुण्ठधिष्ण्यं यथाञ्जसान्वीयुरकुण्ठधिष्ण्यं यथाञ्जसान्वीयुरकुण्ठधिष्ण्यं तथा परे चात्मसमाधियोग तथा परे चात्मसमाधियोग तथा परे चात्मसमाधियोग बलेन जित्वा प्रकृतिं बलिष्ठां बलेन जित्वा प्रकृतिं बलिष्ठां बलेन जित्वा प्रकृतिं बलिष्ठां त्वामेव धीराः पुरुषं विशन्ति त्वामेव धीराः पुरुषं विशन्ति त्वामेव धीराः पुरुषं विशन्ति तेषां श्रमः स्यान् न तु सेवयाते तेषां श्रमः स्यान्न तु सेवयाते तेषां श्रमः स्यान्न तु सेवयाते तत्ते वयं लोकसिसृक्षयाद्य तत्ते वयं लोकसिसृक्षयाद्य तत्ते वयं लोकसिसृक्षयाद्य त्वयानुसृष्टाः त्रिभिरात्मभिः स्म त्वयानुसृष्टाः त्रिभिरात्मभिः स्म त्वयानुसृष्टाः त्रिभिरात्मभिः स्म सर्वे वियुक्ताः स्वविहारतन्त्रं सर्वे वियुक्ताः स्वविहारतन्त्रं सर्वे वियुक्ताः स्वविहारतन्त्रं न शक्नुमः तत्प्रतिहर्तवेते न शक्नुमस्तत् प्रतिहर्तवेते न शक्नुमस्तत् प्रतिहर्तवेते यावत् बलिन्ते अज हरामकाले यावत् बलिन्ते जहरामकाले यावत् बलिन्ते अज हरामकाले यथा वयं चान्नमदामयत्र यथा वयं चान्नमदामयत्र
यथा वयं चान्नम् अदाम यत्र यतो भयेषां त इमे हि लोकाः यतो भयेषां त इमे हि लोकाः यतो भयेषां त इमे हि लोकाः बलिं हरन्तोऽन्नम् अदन्त्यनूहाः बलिं हरन्तोऽन्नमदन्त्यनूहाः बलिं हरन्तः अन्नम् अदन्ति अनूहाः बलिं हरन्तोऽन्नमदन्त्यनूहाः त्वं नः सुराणाम् असि सान्वयानाम् त्वं नः सुराणामसि सान्वयानाम् त्वं नः सुराणामसि सान्वयानाम् कूटस्थ आद्यः पुरुषः पुराणः कूटस्थ आद्यः पुरुषः पुराणः कूटस्थ आद्यः पुरुषः पुराणः त्वं देवशक्त्यां गुणकर्मयोनौ त्वं देवशक्त्यां गुणकर्मयोनौ त्वं देवशक्त्यां गुणकर्मयोनौ रेतस्त्वजायां कविमादधेजः रेजस्त्वजायां कविमादधेजः रेजस्त्वजायां कविमादधेजः ततो वयं मत्प्रमुखायदर्थे ततो वयं मत्प्रमुखायदर्थे ततो वयं मत्प्रमुखायदर्थे बभूविमात्मन् करवामकिन्ते बभूविमात्मन् करवामकिन्ते बभूविमात्मन् करवामकिन्ते बभूविम आत्मन् करवामकिन्ते त्वं न स्वचक्षुः परिदेहि शक्त्या त्वं न स्वचक्षुः परिदेहि शक्त्या त्वं न स्वचक्षुः परिदेहि शक्त्या देवक्रियार्थे यदनुग्रहाणां श्रीहरये नमः। इति श्रीमद्भागवते महापुराणे तृतीयस्कन्धे पञ्चमोऽध्यायः। श्रीहरये नमः. இந்த ஸ்லோகத்தெல்லாம் சேர்த்து ஒரு தடவை சொல்கிறேன். தேவாவுச்சுः நமாமதே தேவபதாரவிந்தம் பிரபன்னதாபோபசமாதபத்ரம் यन्मूलकेता यतयोञ्जसोरु संसारदुःखं बहिरुत्क्षिपन्ति धातर्यदस्मिन् भव ईश जीवाः तापत्रयेणाभिहता न शर्म आत्मन् लभन्ते भगवंस्तवाङ्घ्रि छायां सविद्यामत आश्रयेम मार्गन्दियत्ते मुखपद्मनीडैः छन्दःसुपर्णैः ऋषयो विविक्ते यस्याघमर्षोदसरिद्वरायाः पदं पदं तीर्थपदप्रपन्नाः यच्छ्रद्धया श्रुतवत्या च भक्त्या संमृज्यमाने हृदये वधाय ज्ञानेन वैराग्यबलेन धीराः व्रजेम तत्तेऽङ्घ्रि सरोजपीठं विश्वस्य जन्मस्थितिसंयमार्थे कृतावतारस्य पदाम्बुजं ते व्रजेम सर्वे शरणं यदीश स्मृतं प्रयच्छत्यभयं स्वपुंसां यत्सानुबन्धे सति देहगेहे ममागमित्यूढदुराग्रहाणां पुंसां सुदूरं वसतोऽपि पुर्यां भजेम तत्ते भगवन्पदाब्जं तान्वैह्यसद्वृत्तिभिरक्षिभिर्ये पराकृतान्तर्मनसः परेश अथो न पश्यन्त्युरुगाय नूनं ये ते पदन्यासविलासलक्ष्याः पानेन ते देवकथासुधायाः प्रवृद्धभक्त्या विशदाशया ये वैराग्यसारं प्रतिलभ्य बोधं यथाञ्जसान्वियुः अकुण्ठदृष्ट्यं तथा परे चात्मसमाधियोग बलेन जित्वा प्रकृतिं बलिष्ठां त्वामेव धीराः पुरुषं विशन्ति तेषां श्रमस्यान्न तु सेवया ते तत्ते वयं लोकसिसृक्षयाद्य त्वयानुसृष्टा त्रिभिरात्मभिः स्म सर्वे वियुक्ताः स्वविहारतन्त्रं
न शक्नुमस्तत्प्रतिहर्तवेते यावद्बलिं ते अज हरामकाले यथा वयं चान्नमदाम यत्र यथोभयेषां तैमे हि लोकाः बलिं हरन्तोऽन्नम् अदन्त्यनूहाः त्वन्नः सुराणामसि सान्वयानां कूटस्थ आद्यः पुरुषः पुराणः त्वं देवशक्त्यां गुणकर्मयोनौ रेतस्त्वजायां कविमादधे अजः ततो वयं मत्प्रमुखा यदर्थे बभूयिमात्मन् करवाम किन्ते त्वं न स्वचक्षुः परिदेहि शक्त्या देवक्रियार्थे यदनुग्रहाणां श्रीहरये नमः। ओम इति श्रीमद्भागवते महापुराणे तृतीयस्कन्धे पञ्चमोऽध्यायः श्रीहरये नमः। இப்பொழுது இந்த அத்தியாய ஸ்லோகம் எல்லாத்தையும் ஒரு தடவை வாசிக்கிறேன். ஸ்ரீஹரயே நமः. अथ श्रीमद्भागवते तृतीयस्कन्धे पञ्चमोऽध्यायः श्रीहरये नमः. श्रीशुक उवाच द्वारिद्युनद्याः ऋषभः कुरूणां मैत्रेयमासीन अगाधबोधं क्षत्तोपसृत्याच्युतभावसिद्धः पप्रच्छ सौशील्यगुणाभितृप्तः. विदुरोवाच सुखाय कर्माणि करोति लोको न तैः सुखं वान्यदुपारमं वा विन्देत भूयस्तत एव दुःखं यदत्र युक्तं भगवान् वदेन्नः. जनस्य कृष्णात् विमुखस्य दैवात् अधर्मशीलस्य सुदुःखितस्य अनुग्रहायेह चरन्ति नूनं भूतानि भव्यानि जनार्दनस्य. तत्साधुवद्यादिशवत्मंशं नः सम्राधितो भगवान् येन पुंसां हृदि स्थितो यच्छति भक्तिपूते ज्ञानं स तत्त्वाधिगमं पुराणं करोति कर्माणि कृतावतारो यान्यात्मतन्त्रो भगवांस्त्यधीशः. यथा स सर्जाग्र इदं निरीहः संस्थाप्य वृत्तिं जगतो विधत्ते यथा पुनस्वेख इदं निवेश्य शेते गुहायां स निवृत्तवृत्तिः. योगेश्वराधीश्वर एक एतत् अनुप्रविष्टो बहुधा यथासीत् क्रीडन् विधत्ते द्विजगोसुराणां क्षेमाय कर्माण्यवतारभेदैः. मनो न तृप्यति अपि शृण्वतान्नः सुश्लोकमौलेश्चरितामृतानि यैः तत्त्वभेदैः अधिलोकनाथो लोकानलोकान् सह लोकपालान् अचीकृपत् यत्र हि सर्वतत्त्वनिकायभेदोऽधिकृतप्रतीतः येन प्रजानामुत आत्मकर्म रूपाभिधानां च भिदां यधत्त नारायणो विश्वसृग् आत्मयोनिः एतच्च नो वर्णय विप्रवर्य. परावरेषां भगवन्व्रतानि श्रुतानि मे व्यासमुखादभीक्ष्णम् अतृप्नुमक्षुल्लसुखावहानां तेषामृते कृष्णकथामृतौघात् कस्तृप्नुयात् तीर्थपदोभिधानात् सत्रेषु वा सूरिभिः इड्यमानात् यः कर्णनाडीं पुरुषस्य यातो भवप्रदां गेखरतिं छिनत्ति. मुनिर्विवक्षुः भगवद्गुणानां सखापि ते भारतमाह कृष्णः यस्मिन् नृणां ग्राम्यसुखानुवादैः मतिर्गृहीतानुहरे कथायां सा श्रद्दधानस्य विवर्धमानाः विरक्तिमन्यत्र करोति पुंसः. हरे पदानुस्मृतिनिर्वृतस्य समस्तदुःखाप्ययमाशु धत्ते ताञ्छोच्य शोच्यान् अविदोऽनुशोचे हरे कथायां विमुखानघेन. क्षिणोति देवो निमिषस्त्वेषाम् आयुर्वृथा बाधगतिस्मृतीनां तदस्य कौशारवशर्मधातुः. हरे कथाम् एव कथासु सारम् उद्धृत्य पुष्पेभ्यः इवार्तबन्धो शिवाय नः कीर्तयतीर्थकीर्तेः. स विश्वजन्मस्थितिसंयमार्थे कृतावतारः प्रगृहीतशक्तिः. चकारकर्माण्यतिपूरुषाणि
यानीश्वरकीर्तय तानि मह्यं श्रीशुक उवाच स एवं भगवान् पृष्टः क्षत्रा कौशारवो मुनिः पुंसां निःश्रेयसार्थेन तमाह बहुमानयन् मैत्रेय उवाच साधु पृष्टं त्वया साधो लोकान् साध्वनुगृह्णता कीर्तिं वितन्मता लोके आत्मनो अधोक्षजात्मनः नैतच्चित्रं त्वयि क्षत्तः बादरायणवीर्यजे गृहीतोऽनन्यभावेन यत्त्वया हरिरीश्वरः माण्डव्यशापात् भगवान् प्रजासंयमनो यमः भ्रातुक्षेत्रे भुजिष्यायां जातः सत्यवतीसुतात् भवान् भगवतो नित्यं सम्मतः सानुगस्यः यस्य ज्ञानोपदेशाय मादिशद्भगवान् व्रजन् अथ ते भगवल्लीला योगमायोरुबृंहिताः विश्वस्थित्युद्भवान्तार्था वर्णयाम्यनुपूर्वशः भगवानेक आसेदम् अग्र आत्मात्मनां विभुः आत्मेच्छानुगतावात्मा नानामत्युपलक्षणः स वा एष तदा द्रष्टा नापश्यदृश्यमेकराट् मेने सन्तमिवात्मानं सुप्तशक्तिरसुप्तदृक् सा वा एतस्य संद्रष्टुः शक्तिः सदसदात्मिका माया नाम महाभाग ययेदं निर्ममे विभुः कालवृत्त्या तु मायायां गुणमय्यामधोक्षजः पुरुषेणात्मभूतेन वीद्यमाधत्य वीद्यवान् ततो भवन्महत्तत्त्वम् अव्यक्तात् कालचोदितात् विज्ञानात्मात्मदेहस्थं विश्वं व्यञ्जनस्ततोऽनुदः सोऽप्यंशगुणकालात्मा भगवद्दृष्टिगोचरः आत्मानं व्यकरोदात्मा विश्वस्यास्य ससृक्षया महत्तद्वाद्विकुर्वाणात् अहं तत्त्वं व्यजायत कार्यकारणकर्त्रात्मा भूतेन्द्रियमनोमयः वैहिकारिकस्तैजसश्च तामसश्चेत्यहं त्रिधा अहं तत्त्वाद्विकुर्वाणात् मनोवैकारिकादभूत् वैहिकारिकाश्च ये देवाः अर्थाभिव्यञ्जनं यतः तेजसानीन्द्रियाण्येव ज्ञानकर्ममयानि च तामसो भूतसूक्ष्मादिः यतःखं लिङ्गमात्मनः कालमायांशयोगेन भगवद्वीक्षितं नभः नभसोऽनुसृतं स्पर्शं विकुर्वन् निर्ममेऽनिलम् अनिलोऽपि विकुर्वाणः नभसोरुबलान्वितः ससर्ज रूपतन्मात्रं ज्योतिर्लोकस्य लोचनम् अनिलेनान्वितं ज्योतिः विकुर्वत्परवीक्षितम् आधत्ताम्भोरसमयं कालमायांशयोगतः ज्योतिषाम्भोनुसंसृष्टं विकुर्वद्ब्रह्मवीक्षितं महीं गन्धगुणामाधात् कालमायांशयोगतः भूतानां नभ आदीनां यद्यद्भव्यावरावरं तेषां परानुसंसर्गात् यथा संख्यं गुणान् विदुः एते देवाः कला विष्णोः कालमायांशलिङ्गिनः नानात्वात् स्वक्रियानीशाः प्रोचुः प्राञ्जलयो विभुं देवावुचुः नमामते देवपदारविन्दं प्रपन्नतापोपशमातपत्रं यन्मूलकेता यतयोऽञ्जसोरु संसारदुःखं बहिरुत्क्षिपन्ति धातर्यदस्मिन् भव ईश जीवाः तापत्रेणाभिहता न शर्म आत्मल्लभन्ते भगवन्तवाङ्घ्रि छायां सविद्याम् अत आश्रयेम मार्गन्ति यत्ते मुखपद्मनीडैः
छन्दःसुपर्णैः ऋषयो विविक्ते यस्याघमनुषोद सरिद्वरायाः पदं पदं तीर्थपदप्रपन्नाः यच्छ्रद्धया श्रुतवत्या च भक्त्या संहृज्यमाने हृदये वधाय ज्ञानेन वैराग्यबलेन धीराः व्रजेम तत्तेऽङ्घ्रिसरोजपीठं विश्वस्य जन्मस्थितिसंयमार्थे कृतावतारस्य पदाम्बुजं ते व्रजेम सर्वे शरणं यदीश स्मृतं प्रयच्छत्यभयं स्वपुंसां यत्सानुबन्धे सति देहदिगेः ममाहमित्यूढ दुराग्रहाणां पुंसां सुदूरं वसतोऽपि पुर्यां भजेम तत्ते भगवन्पदाब्जं तान्वैह्यसद्वृत्तिभिः अक्षिभिर्ये पराकृतान्तर्मनसः परेश अथो न पश्यन्त्युरुगाय नूनं ये ते पदन्यासविलासलक्ष्याः पाहनेन ते देवकथासुधायाः प्रवृद्धभक्त्या विशदाशयाये वैराग्यसारं प्रतिलभ्य बोधं यथाञ्जसान्वीयुरकुण्ठधिष्ण्यं तथा परे चात्मसमाधियोगबलेन जित्वा प्रकृतिं बलिष्ठाम् त्वामेव धीराः पुरुषं विशन्ति तेषां श्रमः स्यान्न तु सेवया ते तते वयं लोकसिसृक्षयाद्य त्वयानुसृष्टा त्रिभिः आत्मभिः स्म सर्वे वियुक्ताः स्वविहारतन्त्रं न शक्नुमः तत्प्रतिहर्तवे ते यावद्बलिं ते अजहरामकाले यथा वयं चान्नमदाम यत्र यतो भयेषां त इमे हि लोकाः बलिं हरन्तोन्नमदन्त्यनूहाः त्वं नः सुराणामसि सान्वयानां कूटस्थाद्यः पुरुषः पुराणः त्वं देवशक्त्यां गुणकर्मयोनौ रेतत्वजायां कविमादधेयजः ततो वयं मत्प्रमुखा यदर्थे बभूविमात्मन् करवाम किन्ते त्वं न स्वचक्षुः परिदेहि शक्त्या देवक्रियार्थे यदनुग्रहाणां श्रीहरये नमः। ओम् इति श्रीमद्भागवते महापुराणे तृतीयस्कन्धे पञ्चमोऽध्यायः श्रीहरये நமः. இவ்வாறாக சர்க்கம்ங்கிறதான முதல்ல எப்படி இந்த அண்ட சராச்சரங்கள் தோணித்து விஸ்வம் தோணித்து எப்படி சிருஷ்டி பண்ணாளுங்கிறத மைத்ரேயர் விதுரருக்கு எடுத்து சொன்னாள். இந்த அத்தியாயத்தில் இப்போ சமாபனத்து ஸ்லோகத்தோடு முடிச்சுக்கிறேன். ஸ்வஸ்தி பிரஜாபிய பரிபாலயந்தாம் நியாயேன மார்கேண மஹீம் மஹீஷாः கோப்ராஹ்மணேभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु. काले वर्षतु पर्जन्यः पृथिवी सस्यशालिनी देशोऽयं क्षोभरहितः ब्राह्मणाः सन्तु निर्भयाः. मङ्गलं यादवेन्द्राय महनीयगुणाब्धये वसुदेवतनूजाय वासुदेवाय मङ्गलं वेदवेदान्तवेद्याय मेघश्यामलमूर्तये पुंसां मोहनरूपाय पुण्यश्लोकाय मङ्गलं मुचुकुन्दमहानन्द दायिने परमात्मने रुक्मिणीपरिणेत्रे च सबलायास्तु मङ्गलं चैद्यतेजोपहर्त्रे च पाण्डवप्रियकारिणे कुचेलाय महाभाग्य दायिने तेस्तु मङ्गलं देव्यष्टकसमेताय पुत्रपौत्रयुताय च षोडशस्त्रीसहस्रैस्तु संस्तुतायास्तु मङ्गलं वंशीविभूषितकरात् नवनीरदाभात् पीताम्बरात् अरुणबिम्बफलाधरोष्ठात् पूर्णेन्दुसुन्दरमुखात् अरविन्दनेत्रात् कृष्णात् परं किमपि तत्त्वमहं न जाने. श्रीहरये नमः.